தர்மபுரி சட்டப்பேரவை உறுப்பினர் சௌமியா அன்புமணி சனத்குமார் நதி பாயும் பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் நிருபர்களிடம் பேசிய அவர், சனத்குமார் நதி ஓடக்கூடிய பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டேன். இந்த பகுதிகளில் வயல்வெளிகள் இல்லை, நதி என்பது இல்லை. வத்தல் மலையிலிருந்து மழை காலங்களில் வரக்கூடிய தண்ணீர் சுமார் 46 கிலோமீட்டர் பயணித்து தென்பெண்ணை ஆற்றில் கலக்கிறது. இது துணை நதி. தற்பொழுது குட்டை போல காட்சியளிக்கிறது. 3 இடங்களில் ஆய்வு செய்தேன். தனியார் அமைப்பு அதனை சுத்தம் செய்து ஆக்கிரமிப்புகளை அகற்றி வருகின்றனர். பிளாஸ்டிக் கழிவுகள், சாக்கடை கழிவுகள் அதிகம் காணப்படுகிறது. தர்மபுரி சட்டமன்ற தொகுதியில் தர்மபுரி இங்க நகராட்சிக்கு உட்பட்ட இந்த பகுதியில நம்ம நின்று கொண்டிருக்கும் இடம் பாத்தீங்கன்னா சனத்குமார் நதி என்ற ஒரு நதி ஓடக்கூடிய இடத்துலதான் நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். ஆனா அங்க நதி எங்க அப்படின்னு தேடுற மாதிரி தான் இருக்கு. பாத்தீங்கன்னா நதினா கொஞ்சம் பெருசா இருக்கணும், அகலமா இருக்கணும், ஆழமா இருக்கணும். அதை சுத்தி வயல்வெளிகள் இருக்க வேண்டும். கரும்பு, நெல், விவசாயம் அதெல்லாம் செழித்து இருக்க வேண்டும். ஆனா எதுவுமே இங்க கிடையாது. ஏனென்றால் நதி என்பது இல்லை. எப்படி இல்லைன்னு பாத்தீங்கன்னா வத்தல் மலையிலிருந்து வரக்கூடிய மழை நீர், வெள்ள நீர் நிறைய ஓடி இந்த நதியில கலந்து இந்த நதி கடைசியா போய் பாத்தீங்கன்னா தென்பெண்ணை ஆற்றுடைய துணை நதியா போய் சேருது. அதுதான் இந்த சனத்குமார் நதியோட பிறப்பிடம். அது போய் முடிகிற இடம் பாத்தீங்கன்னா தென்பெண்ணை ஆறுல போய் கலக்குது. துணை ஆறாக தான் இது இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த நதி சனத்குமார் ஆறு. ஆனா இன்றைக்கு அது பாத்தீங்கன்னா ஒரு குட்டை அளவு கூட கிடையாது. அது எங்க இருக்குன்னு தேடக்கூடிய நிலைமையில தான் இருக்கும். கிட்டத்தட்ட நாங்க அதோட தொடர்ந்து இன்னைக்கு நீங்களும் என்னோட தான் வந்துட்டு இருந்தீங்க, ஊடகங்களும் என்னோட தான் வந்துட்டு இருக்கிறீங்க. 3 இடத்துல வரோம். 3 இடத்துலயுமே நதியை பார்க்க முடியல. ஏதோ கொஞ்சம் இடத்துல ஒரு தனியார் ஃபவுண்டேஷன் அதை சுத்தப்படுத்தி ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கிற ஆக்கிரமிப்புகள்லாம் கொஞ்சம் சரி பண்ணி அப்புறம் அதை சுத்தப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா டன் கணக்குல பிளாஸ்டிக் கழிவுகள் இங்க இருக்கு. இங்க நீங்க பார்க்கும்போதே தெரியும். பக்கெட்டு, துணி, அப்புறம் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் கவரு, நெகிழி பைகள், நெகிழி குப்பைகள் எல்லாமே இதுல இருக்குது. இன்னைக்கு இதை சுத்தம் பண்ணா டன் கணக்குல வெறும் பிளாஸ்டிக் கழிவு மட்டும் நம்ம எடுக்க முடியும். ஏன் அப்படி இருக்குது இந்த நதி அப்படின்னா, இது டவுன்ல இருக்கு. ஏன் டவுன்ல இருக்குன்னா தர்மபுரி வளரக்கூடிய ஒரு டவுன், ஒரு நகராட்சி. அதுல கிட்டத்தட்ட 80,000 பேர் வசிக்கிறார்கள். 80,000 பேர் இங்கதான் இருக்கிறாங்க. அவங்க உபயோகிக்க கூடிய அனைத்து தண்ணியா இருக்கட்டும், கழிவு நீரா இருக்கட்டும், எல்லாம் பாதாள சாக்கடையில போனா கூட அவங்க கொட்டக்கூடிய குப்பைகள் அனைத்தும் இந்த பகுதியில சேருது. தனியாகவே நகராட்சி என்ன பண்றாங்க, அதுக்கு 3 குப்பை கிடங்குகள் வச்சிருக்காங்க. கொண்டு போய் அங்க இதுல கொட்டிடுறாங்க. அது ஒரு வண்டியிலயோ லாரியிலயோ கொண்டு போய் கொட்டுறாங்க. இருந்தாலும் எல்லா இடத்துலயும் ஆக்கிரமிப்புகளும் இருப்பதனால வெறும் குப்பையா தான் இருக்கு. ஒரு இடத்துல கூட நிக்க முடியல, ஒரே துர்நாற்றம் வீசுகிறது. ஆனா பாத்தீங்கன்னா இந்த நதியில குளிச்சிருக்கிறாங்க. கரும்பு விவசாயம், நெல் விவசாயம், காய்கறிகள் எல்லாம் பண்ணி இருக்கிறாங்க. இங்க துணி துவைச்சிருக்கிறாங்க. இந்த தண்ணிய புனித நீரா உபயோகப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு பக்கத்துல கூட வர முடியாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறோம். முதல்ல என்னன்னா எப்ப இதை முடிப்போம்னு வெயிட் பண்றோம். ஏன் துர்நாற்றம் தாங்கவில்லை, கிளம்பணும், ஈ முக்கிது, போகணும்னு நினைக்கிறோம். அந்த அளவுக்கு அது சாக்கடையா மாறி போச்சு. நதி என்பது சாக்கடையா மாறி போச்சு. இதுக்கு முக்கியமா இது முதல்ல தூர்வாரி கிளீன் பண்ணி முதல்ல குப்பையை அகற்றணும், அப்புறம் தூர்வாரணும், கரைகளை அகலப்படுத்தி அந்த என்க்ரோச்மெண்ட் எல்லாம் ஆக்கிரமிப்பு சரி பண்ணி அகலப்படுத்தி கரையை பலப்படுத்தி பக்கத்துல நீங்க ஒரு நடமாடக்கூடிய அளவுக்கு இந்த பகுதியை செய்துட்டாலே இந்த சனத்குமார் நதி சுத்தமாயிடும். இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 46 கிலோமீட்டர் இது வருது. நகராட்சிக்குள்ளே ஒரு 7-8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் வந்துட்டு இருக்குது. 46 கிலோமீட்டருக்கு இங்க பாத்தீங்கன்னா நகராட்சிக்குள்ளே இதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட 8 செக் டேம் கட்டி இருக்கிறாங்க. 8 இப்ப செக் டேம் இருக்குது. 8 செக் டேம் இருக்கிறதுனால தான் தண்ணி ஏதோ வரக்கூடிய தண்ணி அதை சேமிச்சு வைக்குது. இன்னும் கூட நிறைய செக் டேம் கட்டினா வரக்கூடிய மழை தண்ணீர் அதை சேமிச்சு காட்டாற்று வெள்ளமாக தண்ணீர் வந்த நதியா சனத்குமார் நதியில வெள்ளம் வந்த போது அப்படின்னு கதெல்லாம் சொல்றாங்களா. இன்னைக்கு தண்ணியே கிடையாது, நதியே இல்ல, தண்ணியும் இல்ல. இதற்கு முக்கிய காரணம் கழிவுகளை சுத்தப்படுத்தணும். ஒரு சொல்யூஷன், அதுக்கு ஒரு தீர்வு. அடுத்து இதுல பாதாள சாக்கடையோ இல்ல அந்த கழிவு நீரை சுத்திகரிக்கப்படாமல் கலப்பது, அது ஒரு மிகப்பெரிய தவறு. அதற்காக நகராட்சியில இப்ப டிபார்ட்மெண்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு கிட்டத்தட்ட 40% முடிவடைந்து விட்டது. சுத்திகரிப்பு நிலையம் கட்டிட்டு இருக்கிறாங்க. நிலையம் கட்டி ஒரு 2 வருஷமா நடந்துட்டு இருக்கு. இன்னும் 1 வருஷத்துக்குள்ள அது நிதி ஒதுக்கீடும் ஆயிடுச்சு. அந்த நிலையத்தை சீக்கிரமா கட்டிட்டாங்கன்னா இந்த கழிவு, அந்த பாதாள அந்த சாக்கடையை சுத்திகரிப்பு பண்ணி அதுக்கப்புறம் உள்ள தண்ணியில விடுவாங்க. அப்படி விட்டாங்கன்னா இன்னும் அந்த குப்பை கொஞ்சம் இல்ல அந்த கழிவு நீர் துர்நாற்றம் கொஞ்சம் குறையும். முதல்ல நம்ம இந்த நதியை கிளீன் பண்ணணும். 2வது அந்த உள்ள கலக்கிற குப்பைகளை தடுக்கணும். 3வது கலக்கக்கூடிய கழிவு நீரை சுத்தப்படுத்தி கலக்கணும். இது ஒரு 3 தீர்வு. இது 3த்தையும் அட் அ டைம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து செய்யணும். இதை முடிச்ச அப்புறம் தான் அது அப்படின்னு பண்ண முடியாது.
அதற்கான திட்டங்களை தான் செய்திருக்கிறாங்க. அரசாங்கத்துல வந்து இப்ப இதுக்கு கொடுத்துருக்குறாங்க, இதை கிளீன் பண்ணணும்னு. ஆனா அதுக்கு இன்னும் நிதி ஒதுக்கீடு செய்யப்படலை. திட்டங்களை கொடுத்துருக்குறாங்க. இப்போதைக்கு என்னன்னா அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படாதது ஒரு குறை. அப்போ எப்படி பண்றது அப்படின்றத பத்தி தான் நாங்க கலந்து ஆலோசிக்க இன்னைக்கு நகராட்சி நிர்வாகம், அதுக்கப்புறம் வந்து நீர்வளத்துறை எல்லாருமே இங்க வந்திருக்கிறாங்க. அரசு அதிகாரிகளும் என்ஜிஓக்கள், ஆதி ஃபவுண்டேஷன் போன்ற என்ஜிஓக்கள் இருக்கிறாங்க. இங்க எல்லாருமே கட்சி பாகுபாடின்றி நாங்க அனைவரும் இங்க கூடி இருப்பது எதுக்குதான், தருமபுரி நகராட்சி இந்த டவுன் நல்லா சுத்தமா இருக்கணும், இந்த தண்ணி விவசாயத்துக்கும் பயன்படணும், மக்கள் பயன்பாட்டுக்கும் இந்த தண்ணி கிடைக்கணுன்றதுக்காக இன்னைக்கு நாங்க இதை ஆய்வு செய்ய வந்தோம். இந்நிகழ்ச்சியின் போது மேற்கு மாவட்ட செயலாளர் வெங்கடேஸ்வரன், கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசாங்கம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர்.